2026 என்ற புதிய ஆண்டு பிறந்துவிட்டது. உலகம் முழுவதும் வானத்தை பிளக்கும் அழகிய பட்டாசுகள், இடியோசை போல் முழங்கும் டிஜே இசை, உற்சாகமான நடனங்கள், மக்கள் சிரிப்பிலும் கொண்டாட்டத்திலும் புதிய காலத்தை வரவேற்றனர். பல இஸ்லாமிய நாடுகளிலும் பெரும் ஆரவாரத்துடன் விழாக்கள் நடைபெற்றன. ஆனால் இந்த ஒளி, இந்த சிரிப்பு, இவை அனைத்துக்கும் அப்பால் உலகம் மறந்துவிட்ட ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காசாவின் மக்கள். உலகத்தின் மறுபுறம் உயர்ந்த மாளிகைகளில் உணவும் பானங்களும் நிறைந்த மேசைகளுக்கு முன் மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கும் போது, ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் காசாவின் மக்கள் இந்த புதிய ஆண்டை எதிர்கொண்டனர். அவர்களுடைய கொண்டாட்டம் பட்டாசுகளால் அல்ல, ஒரு மெழுகுவர்த்தியின் மென்மையான நடுங்கும் ஒளியால்தான். வரும் ஆண்டு என்றாவது எங்கள் துன்பங்களுக்கு முடிவு தருமா என்ற நெஞ்சை பிழியும் கேள்வியோடு ஒரு மெல்லிய நம்பிக்கையை சுமந்தபடி அவர்கள் அந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றினர். உலகம் சில நிமிட மகிழ்ச்சிக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கும் போது, காசாவின் மக்களின் அழுகுகுரலை பார்த்தும் கேட்காமல் பலர் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். நமது குழந்தைகள் வானில் வெடிக்கும் பட்டாசுகளை பார்த்து கைத்தட்டி சிரிக்கும் போது, காசாவின் குழந்தைகள் அதே வானத்தை பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு மலர்வது கொண்டாட்டத்தின் ஒளி அல்ல, மனித உயிர்களை பறிக்கும் குண்டுகளின் அக்கினி ஒளிதான். தன் அயலவன் பசியுடன் இருக்கும்போது வயிறு நிறைய உண்ணுபவன் நம்மில் ஒருவன் அல்ல என்று போதித்த நபியின் அனுயாயிகள்தான் நாம். இன்று அயலவன் என்பது சுவரப்புறமுள்ள வீடு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமே. காசாவின் சகோதரர்களுக்கும் அப்பாவி குழந்தைகளுக்கும் நடுங்கும் முதியவர்களுக்கும் புதிய ஆண்டு என்பது ஒரு காலண்டர் மாற்றம் அல்ல, உயிர் வாழ்வதற்கான இன்னொரு நீண்ட கொடிய போராட்டம். ஒருபுறம் மருந்தோ இல்லாமல் மனிதர்கள் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டு வலியால் அலறிக்கொண்டிருக்கும் போது, மறுபுறம் நடைபெறும் இந்த ஆடம்பரங்களையும் இந்த அலட்சியத்தையும் எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? பல இஸ்லாமிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் இந்த கொடூரங்களை காணாதது போல நடிப்பது நெஞ்சை கனக்கச் செய்கிறது. துன்பங்களை அனுபவிப்பவர்கள் தாங்கள் அல்ல என்பதால் தான் அவர்களால் வலுவாக குரல் எழுப்ப முடியாமல் இருக்கிறார்கள் போல. 2025 காசாவுக்கு பொறுத்தவரை அது முடிவில்லா கண்ணீரின் ஆண்டாக இருந்தது. இப்போது பிறந்துள்ள இந்த 2026 என்றாலும் அவர்களுக்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் சிரிப்பையும் திரும்ப கொண்டுவரும் ஆண்டாக மாறட்டும் என்று நம் இதயம் முழுதும் கொண்டு நாம் பிரார்த்திப்போம்.